இந்த மக்களவை தேர்தலில் மக்கள் பாஜக, காங்கிரஸ் இரண்டு பிரதான கட்சிகளுடைய புதிய தேர்தல் பிரச்சார வியூகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், யார் யார் எத்தனை தொகுதிகளை பெறுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேக்ட்ஸ். உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம். இப்போதைக்கு 5 கட்ட தேர்தல்கள் நிறைவடைஞ்சிருக்கு. இதுல இதுவரைக்கும் 430 இடங்கள்ல தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு. இன்னும் மீதி இருக்கிறது 114 தொகுதிகள் தான். கடந்த 2019 மக்களவை தேர்தலில் மொத்தம் இருக்கிற 534 தொகுதிகளில் 303 தொகுதிகளை பாஜக கைப்பற்றினது. ஒரு ஆட்சி அமையறதுக்கு குறைந்தபட்சம் 272 தொகுதிகள் தேவைப்படுது. அந்த வகையில் கடந்த முறை கூடுதலாக 31 தொகுதிகளை அதிகமாக பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சியை பாஜக தக்க வச்சது. ஹாட்ரிக் வெற்றியாக இந்த முறையும் பாஜக வெற்றி பெற பெரிய முயற்சியை தொடர்ந்து எடுத்துட்டு வருது. தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் மென்மையாக அமைந்திருக்கிறதும் கூட இந்த தேர்தலில் பாஜகவுக்கு கூடுதலான ஒரு பலத்தையும் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல தேர்தல் ஆணையத்தை தேவையில்லாமல் எடுக்கிறது போல உங்களுக்கு தோணலாம். இதுக்கு ஒரு குட்டி கதை மூலம் அதை விளக்குனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பள்ளி வகுப்பறையில ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த வகுப்புல பங்கேற்ற மாணவர்கள்ல ஒருத்தர் காகித அம்பு செய்து ஜன்னல் வழியா வெளியில விடுறார். எதிர்வரிசையில் அமைஞ்சிருக்கிற வகுப்பறை ஒண்ணுல உட்கார்ந்துருக்கிற மாணவர்கள் மேல பட்டுடுச்சு. அந்த நேரம் பார்த்து தலைமை ஆசிரியர் அந்த பக்கம் வரார். காகித அம்பு ஒரு வகுப்பறையிலிருந்து எதிர் வகுப்பறைக்கு போறத பார்த்துட்ட தலைமை ஆசிரியர் யார் இந்த ஒழுங்கினத்துல ஈடுபட்டதுன்னு தெரியாம அந்த வகுப்பறைக்கு கோபமா போய் விசாரிக்கிறார். பாடம் நடத்திட்டு இருந்த வகுப்பு ஆசிரியருக்கு எதுவும் புரியல. அப்ப வகுப்பறையில் இருக்கிற எல்லா மாணவர்களும் சக மாணவர் ஒருத்தரை சுட்டி காட்டி அவன் தான் சார் அம்பு விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் கோபமா இருந்த தலைமை ஆசிரியர் அந்த மாணவருடைய தந்தை நமக்கு ரொம்ப வேண்டியவர், இந்த பள்ளிக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தவராச்சே, அந்த பையனை கோச்சிக்கிட்டா நாளைக்கு திரும்பவும் வேறு இடத்துக்கு மாற்றிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயம் வந்துட்டு அந்த தலைமை ஆசிரியர். அதனால அந்த பையனை எந்த கேள்வியும் கேட்காம சமாளிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார். அம்பு விழுந்த வகுப்பறை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் விடல. அவர் போய் பார்த்து அந்த அம்பு விட்ட ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் கண்டிச்சா தேவலாம் சார் அப்படின்னு சொல்றார். இதனால வேற வழி இல்லாம அம்பு வீசின மாணவர் வகுப்பறை ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியர் ஒரு கடிதம் அனுப்புறார். அந்த மாணவன் அம்பு வீசுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, அது சம்பந்தமா ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். எதிர் வகுப்பறை ஆசிரியர் என்னை கேட்டுக்கிட்டதால எனக்கு வேற வழி புரியல, அதனாலதான் இந்த கடிதத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு கடிதம் எழுதியிருந்தார். இப்படித்தான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல மத வெறுப்பு தூண்டக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீதான வெறுப்பு பேச்சை பேசியதற்காக மோடிக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பாம அந்த கட்சியின் தலைமைக்கு விளக்கம் கேட்டு அனுப்பின தேர்தல் ஆணையத்தினுடைய நிலை இன்றைக்கு இப்படித்தான் இருக்கு. ஆளும் பாஜகவோட தேர்தல் ஆணையம் மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்கு அப்படிங்கிற கடுமையான விமர்சனம் இதனாலதான் எழுந்திருக்கு. அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் மத உணர்வுகளை தூண்டக்கூடிய பேச்சுக்களையும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேச்சுக்களையும் பேசினாலும் அதை தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட கண்டுக்காம இருக்கிறத எதிர்கட்சிகள் கடுமையாக இப்ப விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வராங்க. கடந்த 2019 தேர்தலை பாஜக சந்தித்ததற்கும் இந்த முறை பாஜக தேர்தலை சந்திக்கிறதுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கு. முக்கியமா கடந்த தேர்தலில் மோடி அலை அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. இந்த முறை அப்படி எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் போயிட்டு, இதுக்கு மோடியினுடைய பேச்சுக்களும் ஒரு காரணமா அமைஞ்சிட்டு. அவரது ஒரு சில பேச்சுக்களை பாஜகவினரால் கூட ஜீரணிக்க முடியல. அதனால பாஜகவினுடைய மதவாத கருத்துக்களை தீவிரமாக ஆதரிக்கிறவர்களுடைய வாக்குகள் மட்டும்தான் வழக்கம் போல பாஜகவுக்கு விழும். காங்கிரசுக்கு எதிராக கடந்த காலங்களில் பாஜகவுக்கு விழுந்த வாக்குகள் இந்த முறை அந்த கட்சிக்கு விழாது. மோடியினுடைய வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள் தீவிர மதவாதத்தை பின்பற்றுபவர்கள் அந்த மதவாதம் காரணமாக தங்களுக்கு பலன் கிடைக்கும் என நம்புகிறவர்களை மட்டும்தான் இப்ப திருப்தி அடைய செஞ்சிருக்கு. படிப்புலையும் பொருளாதாரத்திலையும் ரொம்பவும் பின்தங்கியவங்களை நம்ப வைக்கிறதுக்காக உங்களின் தாலியை கூட அவர்கள் பறித்துருவாங்க அப்படின்னு பேசின மோடியின் பேச்சை அந்த மக்கள் எந்த அளவுக்கு நம்பி இருப்பாங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. நடுநிலையான கருத்துக்களையும் கட்சி சார்பற்ற மனநிலை கொண்டவர்களையும் மோடியின் செயல்பாடுகள் இந்த தடவை திருப்தி செய்ய முடியல. இதனாலதான் மோடி தவிர வேறு யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும் அப்படிங்கிற மனநிலையை
மாடரேட் இந்துக்கள் பெரும்பாலோர் கொண்டிருக்காங்க. இவங்க யார் பக்கம் இப்ப சாயிறாங்களோ அவங்க தான் நாளை ஆட்சியாளர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் இப்போ ஓரளவுக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சிடுச்சு. 2014 மாயாஜாலம் செய்யக்கூடியவராக பாஜகவுக்கு மோடி தென்பட்டார். அது 2019 தொடர்ந்தது. ஆனா 2024 அந்த மாயாஜாலங்கள் மக்கள்கிட்ட எடுபடல அப்படிங்கிறத மோடியினுடைய தேர்தல் பிரச்சார உத்திகளும் அவருடைய பேச்சுக்களுமே தொடர்ந்து உணர்த்திட்டு வருது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவிப்பு வரை அளவுக்கு மீறிய நம்பிக்கை இருந்தது. மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில 400 இடங்கள் அப்படிங்கிற இலக்கை பிரகடனம் செஞ்சு முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை அவங்க செய்ய தொடங்கினாங்க. 4ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு இந்த கான்பிடன்ஸ் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுச்சு. அதே நேரத்துல தேர்தல் களத்துல இறங்கும் போது இந்தியா கூட்டணிக்கு ஏற்கனவே இருந்த நம்பிக்கையை விட பல மடங்கு இப்ப அதிகரிச்சிருக்கு. இதுக்கு காரணம் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை கூட மறந்துட்டு தீவிரமாக வெற்றி இலக்க நோக்கி தேர்தல் களத்தை சந்திச்சு வர்றதையும் நாம் பார்க்க முடியுது. மோடி ஆட்சியில அதிக எண்ணிக்கையில கழிப்பிடங்கள் கட்டப்பட்டது உண்மைதான். ஆனா கழிப்பிடம் கட்டின மோடி ஆட்சியில அந்த கழிப்பிடங்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி செய்து கொடுக்க முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல இடங்கள்ல எழுதுது. இதனால அந்த கழிப்பிடங்கள் சரிவர பராமரிக்கப்படுறதுக்கு உள்ளாட்சி நிர்வாகங்களின் உதவி அந்தந்த மாநில அரசுகளின் மூலமாக இப்ப தேவைப்பட்டு வருது. அதனால அந்த விஷயத்துல மோடி அரசு மாறுதட்டி கொள்ளக்கூடிய நிலை இல்லை. அதே போல 4 கோடி பேருக்கு வீடு கட்டி தந்ததாக மோடி தன்னுடைய சாதனையில சொல்லிட்டு இருந்தார். ஆனா அந்த வீடுகளுக்கு செலவு குறைந்தபட்சம் 4 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரைக்கும் ஆனது. மோடி அரசு தந்தது 1.5 லட்சம் தான். இதனால பல இடங்கள்ல பயனாளிகள் வீடுகளை கட்ட முடியாம பாதையில விட்டாங்க. சில பேர் வங்கிகள் மூலமும் தனியார்ட்டையும் கடன் வாங்கி வீடுகளை கட்டி முடிச்சாங்க. சில இடங்கள்ல மாநில அரசுகளுடைய நிதியுதவியும் பெற்று அந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இப்படி பல வகையிலையும் கட்டி முடிக்கப்பட்ட இந்த வீடுகளுக்கு மோடி கட்டி தந்ததாக ஒரு முத்திரை கொடுத்தப்பட்டு விளம்பரம் செய்யப்பட்டு வருது. இப்படி பல வகையிலையும் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த திட்டத்தால திருப்தி அடையாமல் அதிருப்தி தான் அடைஞ்சிருக்காங்க. மோடி ஆட்சியில அதிக எண்ணிக்கையில விமான நிலையங்கள் சாலை மேம்பாட்டு பணிகள் செய்யப்பட்டிருக்கிறத மறுக்க முடியாது. ஆனா இதனால ஏழை எளியவர்களுக்கு நேரடியாக எந்த பலனும் சென்றடையல. இதனாலதான் இதையெல்லாம் சொல்லி ஏழை எளியவர்கள்ட்ட மோடியால இந்த முறை வாக்கு சேகரிக்க முடியாம போயிடுச்சு. புல்வாமா தாக்குதல் தொடர்பா மோடி பேச முடியாது. காரணம் இது தொடர்பான உண்மைகளை ஏற்கனவே ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் போட்டு உடைச்சிட்டார். போதாக்குறைக்கு சீஃப் கமாண்டன்ட் ஓய்வு பெற்ற ஆர்மி ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங் ராஜ் சௌத்ரியும் உள்துறை அமைச்சகத்தினுடைய தோல்வி அப்படிங்கிறதையும் போட்டு உடைச்சிட்டார். இதனாலதான் மக்கள்கிட்ட தேச பாதுகாப்பை முன்னிறுத்தும் வேலைகளில் இந்த முறை பாஜக தேர்தல் நெருங்கின நேரத்தில் இறங்க முடியாம போயிடுச்சு. பாஜகவுக்கு உறுதுணையாக RSS மதவாத மந்திரத்தை கையில் எடுத்து மோடி இப்ப பேசுறார் அப்படிங்கிறது அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு. இந்த சூழலை சரியா உணர்ந்திருக்கிற ராகுல் காந்தி அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து தன்னுடைய பிரச்சார வியூகத்தை அமைச்சிருக்கிறார். இனியும் மதவாத அரசியல் நாட்டில் வேரூன்றக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக உணர்ந்திருக்கிற ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கார். மன்னராட்சி காலத்துல தங்களை உயர்ந்த ஜாதிக்காரர்களாக அடையாளம் காட்டிக்கொண்டு குருக்களாக தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டு வீரமிக்க சத்திரியர்களையும் வணிகத்தின் மூலம் பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வைசியர்களையும் அரவணைச்சுக்கிட்டு தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு சமுதாயத்துல சாதி அடிப்படையிலையும் பொருளாதார அடிப்படையிலையும் பின்தங்கியவர்களை அடக்கி ஆள தொடங்கினாங்க. இந்த போக்கு வெள்ளைக்காரர் ஆட்சி வரைக்கும் நீடிச்சதுதான். ஆனா நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு உயர் ஜாதியினராக அடையாளப்படுத்தி கொண்டவங்க தொடர்ந்து அதை தக்க வச்சுக்க முடியாம போயிட்டு இதனால மீண்டும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்பி அதே பழைய பாணியில நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களையும் வீரமிக்கவர்களாக இன்றைக்கு உலா வரக்கூடிய ரவுடிகளையும் அரவணைச்சுக்கிட்டு மீண்டும் சாதி அடிப்படையிலையும் பொருளாதார அடிப்படையிலையும் பின்தங்கியவர்களை
அடக்கி ஆளக்கூடிய உத்தியை தான் ஒரு கட்சி மூலமாக கையாண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளால முன்வைக்கப்பட்டிருக்கு. அதோட தேசத்தினுடைய பாதுகாப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக மாற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இனி தேர்தலே கூட நடக்காமல் போகலாம் அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் முன்வைத்த வாதங்கள் மக்கள்கிட்ட இப்ப எடுபட தொடங்கியிருக்கு. இந்த சூழல்ல பாஜக இந்தியா கூட்டணி இவங்கள்ல யாருக்கு சாதகமான நிலை இந்த தேர்தலில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா தென் மாநிலங்கள்ல பாஜகவுக்கு ஒற்றை இலக்கத்தில் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அதன்படி தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா இந்த 2 மாநிலங்கள்லயும் ஒரு தொகுதியை கூட பாஜக கைப்பற்ற முடியாது. ஆந்திர மாநிலத்தில் போட்டியிடக்கூடிய 6 தொகுதிகளில் 2 தொகுதிகளை மட்டும்தான் பாஜக கைப்பற்றும் நிலை இருக்கு. தெலுங்கானாவில் 17 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் பாஜக 1-2 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறார். கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற ஜனதாதள எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா அவருடைய தந்தை ரேவண்ணா மீதான பாலியல் புகார் காரணமாக அந்த மாநிலத்தில் நடந்த 2வது கட்ட தேர்தல்களில் பாஜக பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க. கடந்த 2019 மக்களவை தேர்தலில் தென் மாநிலங்களில் மட்டும் பாஜக 29 தொகுதிகளை கைப்பற்றினது. ஆனா இந்த தடவை 10க்கும் குறைவான எண்ணிக்கையில தான் தொகுதிகளை கைப்பற்ற முடியும். அந்த வகையில 19 20 தொகுதிகளை கடந்த முறையை காட்டிலும் பாஜக இப்ப இழக்க போகுது. மகாராஷ்டிராவில் இந்த தடவை வலுவான கூட்டணியாக இந்தியா கூட்டணி உருவெடுத்திருக்கு. அதே போல உத்தரப்பிரதேசத்திலையும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு. பீகாரிலையும் தேஜஸ்வி யாதவ் பெரிய அரசியல் தலைவராக இப்ப உருவெடுத்திருக்கிறார். இந்த 3 மாநிலங்களிலுமே இளைய தலைமுறையை சேர்ந்தவங்களுடைய ஆதரவு பெருமளவுல இந்தியா கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. இதனால உத்தரப்பிரதேசத்துல 62 இடங்களை கடந்த முறை பெற்ற பாஜக இந்த தடவை 50 தொகுதிகளை பிடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். மகாராஷ்டிராவில் கடந்த தடவை வெற்றி பெற்ற இடங்களை முழுமையாக தக்க வைக்க முடியாது. இப்போதைய சூழல்ல 14 தொகுதிகளில் வெற்றி பெறுவது கடினம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இடங்கள்ல கிட்டத்தட்ட 60 இடங்களுக்கு மேலாக பாஜக இழக்கும் நிலை இப்போ உருவாகிருக்கு. கடந்த தேர்தல் போது 303 தொகுதிகளை தக்க வைத்திருந்த பாஜகவுக்கு 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இந்த முறை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் போது இது மிகப்பெரிய சரிவாகத்தான் பார்க்கப்படுது. இதனால குஜராத், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம் இந்த இடங்களில் முந்தைய இடங்களை அப்படியே தக்க வைத்தாலும் கூட பாஜக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது கடினம் அப்படிங்கிறாங்க அரசியல் நோக்கர்கள். இதுல குஜராத்ல ராஜபுத் சமூகத்தினர் பாஜகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வராங்க. அவங்களால ஒரு சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகளை பாஜக இழந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கலன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. பாஜக அதிகபட்சமாக குஜராத்தில் 23 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 25, பீகாரில் 12, மகாராஷ்டிராவில் 10, உத்தரப்பிரதேசத்தில் 55, டெல்லியில் 3, மேற்கு வங்கத்தில் 10, ராஜஸ்தானில் 14 தொகுதிகள் அப்படின்னு எல்லா மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் நடைபெற தேர்தல்களில் அதிகபட்சமாக 217 இடங்களை மட்டும்தான் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. அதனுடைய கூட்டணி கட்சிகள் அதிகபட்சமாக 40 அல்லது 45 இடங்கள் மட்டும்தான் கைப்பற்றும். இதனால 257 முதல் 262 வரைக்குமான தொகுதிகளை மட்டுமே பாஜகவால் வெற்றி பெற முடியும். இந்த சூழல்ல அது எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 140 145 தொகுதிகள் வரை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. கூட்டணி கட்சிகளும் இதற்கு சமமான எண்ணிக்கையில வெற்றி பெறும் சூழல்ல இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவும் யூகத்தின் அடிப்படையில் அரசியல் பார்வையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.